செவ்வாய ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமா ஏற்படக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்க வாழ்க்கையிலயுமே மிகப்பெரிய மாற்றங்கள ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவான் உங்களுடைய துலா ராசியில தான் நீச்சமா இருக்கிறாரு. இதனால இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மழை, வெள்ளம், புயல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதுவும் குறிப்பா அரசியல்வாதிகள், பெரும் புகழ்மிக்கவர்கள், தொழிலதிபர்கள், உலகத் தலைவர்கள், பிரதமர்கள், இராணுவ தளபதி, முப்படை தளபதி இப்படி எல்லாமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இந்த ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்த கொடுக்குது. ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க எந்த காரியத்துல இறங்கி செயல்படுறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றினா சாதாரண வெற்றிலாம் கிடையாதுங்க. வெற்றி மேல வெற்றி சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உத்தியோகம் பார்க்குறீங்களா? தொழில் செய்கிறீங்களா? சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. முன்னேற்றம் உறுதியா கிடைக்கும். இந்த டைம்ல தான் உங்களுடைய மனசுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல நிகழக்கூடிய கிரகநிலைகள பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லங்க, இந்த காலகட்டங்கள்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்த உறுதியா கொடுக்கும். நம்பிக்கையோட இருக்கலாம். சொல்லப்போனா, உங்களுக்கு பல மடங்கு நல்ல ஒரு நிலையானது உருவாகப் போகுது. அது மட்டும் கிடையாது. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய ஏற்றத்த பார்க்க போறீங்க. உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும் 2லயுமே சிறப்பான ஒரு ஏற்றம் இருக்கு. தொழில்லாம் செய்யக்கூடியவங்கலாம் நல்ல ஒரு லாபத்த பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. பலமடையக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய வாக்குஸ்தானமானது இருக்கு. அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகள் எல்லாருமே நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததோ, அந்த காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அத கரெக்ட்டா நினைச்ச மாரியே நடத்தி காட்டுவீங்க. அந்த காரியத்தை கூட படிப்படியா உங்களால செயல்படுத்த முடியும். குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், அது எல்லாமே இப்போ நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சி கிடைக்கும். வாக்குஸ்தானம் பலமடைய போகுது அப்படின்றதுனால, நீங்க எந்த வாக்கு கொடுக்குறீங்களோ, அத அப்படியே நிறைவேற்ற முடியும். இவ்வளோ நாளா நீங்க என்ன பிரச்சனைகள பார்த்துருந்தாலுமே கூட, இப்போ அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், என்னென்ன மாற்றங்கள நீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. எல்லாத்தையுமே நீங்க காப்பாத்த முடியும். ஒரு சமுதாயத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, மதிப்பு மரியாதை கிடைக்கும். பொதுவா யார் ஒருத்தங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த விஷயத்த செய்து காட்டும் பொழுது, அவங்க மீது மதிப்பு மரியாதையெல்லாம் தானா வந்துடும். அதனால தான் அவசரப்பட்டு, ஆத்திரப்பட்டு, கோபத்துல எந்த விதமான வார்த்தைகளையும் விடக்கூடாது, எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம எமோஷனலா நெறைய விஷயத்த சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா, அத காப்பாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். அதுல விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே பெருமைப்படலாம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்களால பெருமை கிடைக்கும். பழைய பாக்கிகள் எதுவும் எங்கேயும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா கூட இப்போ நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடன் சுமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அது எல்லாமே காணாமல் போக போகுது. பெற்றோரோட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கிடும். வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் பலன்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உத்தியோகம், தொழில், கல்வி அப்படின்னு எல்லா துறைகளிலுமே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ குழந்தைங்களோட உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே விலகிடும். அவங்களால இப்போ நீங்கள் பெருமைப்படுவீங்க. உங்களுக்கு பெருமைகள் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அதுவும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா யாரையும் நீங்கள் எப்போதுமே பேசுகிற மாதிரி வெளிப்படையாக பேசிடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லாதது அப்படின்னு தெரியுதுன்னா, நீங்க போய் அனாவசியமா தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு. அப்படி ஒரு வேளை நீங்க அதில போய் இன்வால்வ் ஆகுனீங்கன்னா, நீங்க தான் அதிலேயே அசிங்கப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள கண்டிப்பா நீங்க செய்யவே கூடாது. ஏன் எட்டி கூட பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்க தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்ற மாரி, அதெல்லாம் கேட்கக்கூட கூடாது. அந்த இடத்துல நீங்க நிற்கக்கூட கூடாது. ஏன்னா நீங்க நின்னீங்கன்னா கூட
குத்தம் எல்லாம் உங்கள் மேலே வந்து சேர்ந்துடும். அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. எப்போதுமே ரகசியங்களாகவே வந்து கடைப்பிடிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காசோல ஆன்லைன் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் வந்து செய்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. செக்கெல்லாம் நீங்கள் வந்து அனாவசியமாக எங்கேயும் வச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் விநாயகர் பெருமான் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தினந்தோறுமே விநாயகருக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். எளிமையான கடவுள் தான். அவருடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்ய முடியாதவங்களாம் தினசரி உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். மேலும் நிறைய சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தொழிலில் லாபம் இருக்குது. கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு எல்லாமே பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும். புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். கலை, ஊடகம், மருத்துவத்துறை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் வந்து நிறைய சாதனைகளை வந்து நீங்கள் படைப்பீங்க. ஒரு அற்புதமான நேரம் தான். நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை கூட இப்போ வந்து உங்களால் நிறைவேற்ற முடியும். இது வரைக்கும் முடியாமல் இருந்த விஷயத்தையெல்லாம் செய்து காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து விலகிட்டு இப்போ சுயமாக நீங்கள் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த தொழில் செய்கிறீங்களோ அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய பெயரை நல்ல ஒரு உயரத்துக்கு வந்து கொண்டு போகும். நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்குதுங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த பாரம் இப்போ வந்து குறையும். அதெல்லாம் குறைஞ்சி நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உத்தியோகம், தொழில் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே விலகிடும். அடுத்தடுத்து நல்லதுகள் வந்து நடக்கும். இழுபறியாக ஒரு சில காரியங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ மாறி இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி நீங்கள் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட அந்த பயணங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போயிருக்க மாட்டீங்க, கடவுளை வந்து வழிபாடு செய்திருக்க மாட்டீங்க, கோவிலுக்கு கூடிய பக்கம் கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமெல்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய சொல் கேட்டு நீங்கள் வந்து இப்போ நடந்துப்பீங்க. இப்படி நடந்துக்கும் பொழுது உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகளானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரத்த பந்த உறவு தான். ரத்த பந்த உறவோடு நீங்கள் கண்டிப்பாக சண்டைகள்லாம் வரும். அவங்களோட சண்டை போடாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்யாமல் வந்து தவிர்க்க பாருங்கள். தாய் தந்தை வழி உறவுகளில் தான் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுப்பாங்க. மற்றவங்கள கூட விட்டுருங்க. தாய் வழி உறவும் தந்தை வழி உறவுக்கிட்டையும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்கள், முன்கோபம் இதெல்லாம் வந்து முழுமையாக நீங்கள் இந்த டைமில் வந்து தவிர்க்கணும். விருச்சிக ராசி நேயர்களே இந்த விஷயத்துலலாம் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். பெருசாக பிரச்சனையெல்லாம் இருக்காது. முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இல்லைனா உங்களுக்கு சிவன் பிடிக்குன்னா சிவன் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். சிவனை மனசார வந்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, ஆலயத்துக்கு போகிற அளவுக்கு நேரம் இல்லை, தினசரி எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் வீட்டுக்காக சமைப்பீங்க பார்த்தீங்களா, அதில் எச்சில் படாமல் முதல்ல எடுத்து காகத்திற்கு வந்து வைங்க. தினசரி நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமலே நிறைய தவறுகள் வந்து நடந்துகிட்ருக்கும். நிறைய தோஷங்கள் வந்து இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன் என்ன அப்படின்னு காரணம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்க. அது மாதிரியான காரியம் தெரியாத காரணம் தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியதான் இந்த எளிமையான பரிகாரங்கள். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். தினசரி உங்களால் செய்ய முடியும். இந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாமல் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அக்டோபருடைய இறுதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படி இருக்குது. குரு வேற அதிசார பயிற்சி எடுத்திருக்காரு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது, செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளுமே ஒவ்வொரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி வகையில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த நிறைய பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்து நல்ல ஒரு பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுமார் 230 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்கள் தான் உங்களுக்கு இப்போ நிகழ்ந்திருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.